ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. பார்க்கவே நல்ல ஒரு தங்க கலரில் நல்ல மெதுன்னு ஜூஸியான இந்த ஸ்வீட் யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய திண்டுக்கல் ஃபேமஸ் பால் பன் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக அழகாக ஜூஸியாக இந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுத்துடலாம். வாங்க இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நீங்கள் செய்த உடனே சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்க போகிறோமோ, இப்போ அது நான் வந்து 250 ml அளவுள்ள கப் எடுத்திருக்கேன். அதால் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டி தயிராக இருந்தால் 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. நம்ம வீட்டில் உர குத்தி வைக்கிற தயிராக இருந்தால் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா சேர்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய், நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன், சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி அந்த தயிரோட திரியாக இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் பதம் வர வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா. இது ஒரிஜினல் பால் பன் நம்ம செய்யணுன்னா கண்டிப்பாக மைதாவில் செய்யும்போது தாங்க அந்த ஒரிஜினல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ அதனால் நான் இன்றைக்கி மைதா தான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சப்பாத்தி மாவை விடவே கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாகவே வரும் மாவு. இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக போட்டுட்டோம்னா மாவு பார்த்திங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த பால் பண்ணுக்கு மாவு நல்லா வெந்தும் இருக்கணும், அதே சமயம் அந்த சர்க்கரை பாக உறிஞ்சும் இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? இது வந்து நம்ம போலிக்கெலாம் மாவு பிசைவோம் பாருங்கள், அந்த பதத்தில் இருக்குது. இது கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனுங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் திரும்ப 2 டேபிள் ஸ்பூன். நான் மொத்தமாக இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தேன். நீங்கள் இதே வந்து இந்த கடைகளில் வாங்கக்கூடிய தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். நம்ம வீட்டில் உரக்குத்தின தயிரில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுங்க. இந்த அளவுகள்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யும்போது உங்களோட பால் பன் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு ஜூஸியாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சிட்டு கையால் நல்லா குடப்பி பண்ணிங்க. இந்த மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு அடித்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பன் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதை அப்படியே மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம், குறைஞ்சபட்சம் இதை வந்து 3/4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதிகபட்சம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் கூட இந்த மாவு நல்லா ஊற வைக்கலாம். இப்போ மாவு ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம மாவு எடுத்து அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ இந்த நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். இது வந்து நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் பாகுபதம் எடுப்போம் இல்லைங்களா, பிசுக்குத்தன்மை, அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இதை நீங்கள் கம்பி பதம்லாம் எடுக்க விட்டுறாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதே நம்ம பண்ணை வந்து பொரித்து எடுக்கும்போது அந்த சர்க்கரை பாகு வந்து சூடாக இருக்கணும். அந்த டைமில் ஆறிடுத்துனா கூட நீங்கள் சூடு பண்ணிவிட்டு பண்ணை அதில் சேர்த்திங்கன்னா தான் சட்டுன்னு இந்த பண்ணை அந்த சர்க்கரை பாகு நல்லா உறிஞ்சி கொடுக்கும். இப்போ அதே சமயம் இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்டிக்கியாக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்த இந்த 1 கப்பு மாவில் பார்த்தீங்கன்னா சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் எனக்கு 8 பண்ணு கிட்ட வந்ததுங்க. அதனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், எண்ணெயில் போடும்போது உடனே மேலே எழும்பி வரல பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும் எண்ணெயோட சூடு. ஏன்னா எண்ணெயோட சூடு ரொம்ப கொதிக்கிற பதத்தில் இருந்ததுன்னா மேலே வந்து கலர் மாறிடும். நம்ம சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் மேலே கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் பொரிப்போம் இல்லைங்களா, அதே பதத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உருட்டி போட்டுக்கலாம். இது போடும்போது சின்ன சைஸில் இருக்குது இல்லைங்களா, நல்லா வெந்து வரும்போது பாருங்கள் நல்லா புசுன்னு அவ்வளோ பெருசாக வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 உருண்டை போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள அந்த சர்க்கரை பாகோடு சாப்பிட்றதுக்கு
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பால் பன் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்ல ஒரு மேலே வந்து பொன்னிறம் வரணும். அந்த பபுள்ஸும் கொஞ்சம் ஓரம்லாம் அடங்கிடணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நல்ல பபுள்ஸ் ஓரளவுக்கு அடங்கியிருக்கு. அந்த பன்னும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இது இப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சர்க்கரை பாகில் ஊற வச்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதிலே நம்ம சர்க்கரை ஏற்கனவே சேர்த்ததுனால மிதமான இனிப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல மேலே வந்து பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி நேராக இது நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த பாகையும் வந்து கொஞ்சம் ஆறி இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த பன்னை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் சட்டுன்னு வந்து இந்த பன்னும் அந்த சர்க்கரையை உறிஞ்சி கொடுக்கும். இப்போ சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறி இருந்தது, நான் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேங்க. சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுட்டு நல்ல ஒரு 2 திருப்பி எடுத்துடுங்க. ரொம்ப நாழி வந்து இது நம்ம குலோப்ஜாம் மாதிரி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பன்னும் சூடாக இருந்து சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போது நமக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் இது நல்லா உறிஞ்சிரும் சர்க்கரை பாகை. அதனால் போட்டு ஒரு நல்ல 2-3 பெரட்டிட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே நான் அடுத்த ஈடு மாவையும் பொரித்து எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகில் போட்டதை எடுத்துகிட்டு அடுத்த ஈடு நம்ம போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா ஃப்ளஃபியான நம்மளோட பால் பன் ரெடி ஆகிடுதுங்க. இதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பை ஊற்றி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு கலரில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பால் பன் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஈடு போட்டதை விட 2வது ஈடு கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.